நம்முடைய மருத்துவர் பழனியப்பன் அவர்கள் தினமலர் பத்திரிகையிலே தொடர்ந்து அவர்கள் பல காலகட்டங்களிலே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையிலே அவர் எழுதிய பல்வேறு கட்டுரைகளுடைய தொகுப்பாக தாமரை பிரதர்ஸ் மீடியா லிமிடெட் அதனுடைய வெளியீடாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான புத்தகம் நுரையீரல் அறிந்ததும் அறியாததும் என்கின்ற இந்த புத்தகத்தை நான் முதல் பிரதியை வெளியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றதில் நான் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் உடையவனாக உங்கள் முன்னால் இருக்கிறேன். அந்த நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பழனியப்பன் அவர்களுக்கு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை பல ஆண்டுகளாக பல செய்தி குறிப்புகளாக அல்லது பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய கேள்வி பதில் பகுதியாக அல்லது கட்டுரைகளாக வந்திருக்கக்கூடிய இவற்றையெல்லாம் ஒருங்கே தொகுத்து நாம் அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒன்றாக அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அதை ஒரு நல்ல நூலாக ஆக்கி அந்த நூலை இங்கே வெளியிடச் செய்திருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகையினுடைய நிர்வாகத்திற்கும் தாமரை பிரதர்ஸ் லிமிடெட் மீடியாவினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் மீனா பழனியப்பன் அவர்கள் வரவேற்கிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த நூலினை வெளியிடக்கூடியவர் யார் என்று பார்த்து அதற்கு ஒரு பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்து ஒரு பொருத்தமானவர் இங்கே அதை வெளியிடுகிறார் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் பொருத்தமானவர் வெளியிடுகிறார் என்று சொன்னவுடன் நீங்கள் எல்லோரும் ஏதோ நான் வைக்கக்கூடிய பதவியினுடைய அடிப்படையில் அவ்வாறு அவர்கள் கூறுகிறார்கள் என்றோ அல்லது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏதோ தங்கம் தென்னரசுக்கு பெரிய பாண்டித்தியம் இருக்கிறது என்றோ நீங்கள் கருதிவிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஒரு பொருத்தமானவர் இதை வெளியிடுகிறார் என்று சொன்னதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இவற்றிலே நானும் ஒரு பெனிஃபிஷியராக பயனாளியாக இருக்கிறேன் என்பதும், நம்முடைய டாக்டர் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருத்துவ குறிப்புகளுக்கெல்லாம் அவ்வப்போது நேரங்காலம் தெரியாமல் அவரை அழைத்து தொந்தரவு செய்து அவரிடத்திலே இருந்து அந்த மருத்துவ ஆலோசனையெல்லாம் பெற்றுக்கொண்டவர்களே நான் ஒரு முதன்மையாளன் என்கின்ற வகையில் நம்முடைய டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டில் அதிகபட்சமான நன்மை அடைந்திருப்பது. அப்படி பல நுரையீரல்கள் உள்ள என்னுடைய நுரையீரலும் முதன்மையான நுரையீரலாக இருக்கக்கூடிய காரணத்தால் இதை நான் வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்முடைய டாக்டரும் நம்முடைய திருமதி மீனா பழனியப்பன் அவர்களும் கருதி அந்த பொறுப்பை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு அந்த வகையிலே கிட்டியிருக்கிறதாகவே நான் நம்புகிறேன். காரணம், ஒரு விஷயத்தை நாம் புத்தகங்கள் வாயிலாகவோ அது வேறு பலர் சொல்லியோ நாம் அறிந்து கொள்வதை காட்டிலும் நாமவே உணர்ந்து தெளிந்து புரிந்து கொண்டு அதை பற்றி சொல்வது என்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் நான் நம்முடைய டாக்டர் அவர்களோடு நீண்ட நெடுங்காலமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா பழ நெடுமாறனார் அவர்கள் என்னுடைய தந்தையாரோடு மிகுந்த நெருங்கிய தொடர்புடையவர். ஒரு சாலை மாணாக்கராக தியாகராசர் கல்லூரியில் பயிலக்கூடிய காலத்திலிருந்து இருந்தவர்கள். அந்த தொடர்பினுடைய வழிவகையாகவோ நான் நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் அவர்களோடு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நீண்ட பல ஆண்டுகளாக அந்த குடும்பத்தோடு மிகுந்த தொடர்புகளை உடையவர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்படி அவர் குடும்ப நண்பராக விளங்குகிறாரோ அதை போல எங்கள் குடும்பத்திலே அவருடைய குடும்பத்திலே நாங்களும் ஒருவர் என்று கருதக்கூடிய அளவிற்கு அவரோடு நாங்கள் நெருங்கி பழகியிருக்கிறோம். எனவே அந்த உரிமையினுடைய காரணமாகவும் நம்முடைய டாக்டர் பழனியப்பன் அவர்கள் என்னை இடத்திலே நீங்கள் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நான் சற்று தயங்கினேன். அதற்கு காரணம், மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஐயா நெடுமாறனார் இருக்கிறார், ஐயா சாலமன் பாப்பையா இருக்கிறார். அவர்களெல்லாம் வெளியிட்டு நான் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட அது சரியாக இருக்கும் என்று நான் அவர்களிடத்திலே முறையிட்டேன்.
இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் இல்லை நீங்களே வெளியிடுங்கள் என்று அவர்கள் அதற்கு ஒப்புதலை தந்து என்னை அந்த பணிக்கு அவர்கள் பணித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த நுரையீரலை பற்றி மிக அற்புதமாக நம்முடைய டாக்டர் அவர்கள் விளக்கி எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை அவர்கள் இடத்திலே கொடுத்து நான் படிக்கின்ற போது நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்பது, இந்த நுரையீரல் அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எப்படி வருகிறது, அதை எப்படி தடுக்க வேண்டும், என்னென்ன மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சாதாரண எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே அவர்கள் இந்த பத்திரிகையிலே தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கிறார்கள். தினமலர் பத்திரிகை போன்ற ஒரு வெகுஜன பத்திரிகையிலே அது வருகிறது என்றால் அது பலரையும் சென்று அடைகிற போது இதை படிக்கக்கூடியவர்கள் அதை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அவர்கள் அதை வழங்கியிருக்கிறார் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு தேவையான தரவுகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நுரையீரல் மூலமாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை பலவிதமாக பிரித்து, அது சாதாரணமான ஒரு சளி அல்லது தொண்டை கரகரப்பு அல்லது மூச்சடைப்பு என்கின்ற வகையில் இருந்தாலும், அது சிஓபிடி என்கின்ற ஒரு டிசீஸ் வந்தால் அது எப்படி இருக்கும், அது ஆஸ்துமாவாக வருகிற போது அதற்கு என்ன வழி இருக்கிறது, அது காச நோயாக ஒரு காலத்திலே பரிணமித்து விட்டால் அதற்கு என்னென்ன வைத்தியங்கள் இருக்கிறது, அல்லது எல்லோரும் அஞ்சக்கூடிய வகையிலே அது புற்றுநோயாக கேன்சராக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த நுரையீரல் வழியாக இருக்கும் என்றால் லங் கேன்சராக வருவதற்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கிறது, நாம் எப்படி இவற்றிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும், தற்காத்து கொள்ள வேண்டும், இதற்கு என்னென்ன மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கிறது, என்ன மாத்திரைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக அவர்கள் இந்த நூலிலே ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்டு வந்திருக்கிறார். அதை தவிர கேள்வி பதில் பகுதி என்பது மிக சிறப்பான வகையிலே அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கேள்வி பதில் பகுதியை நான் முழுமையாக படிக்கிற போது ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக வரக்கூடிய சந்தேகங்கள், அதற்கு எல்லாவற்றுக்கும் அவரே பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், ஐயா எனக்கு திருமணம் ஆகுமா என்று கூட ஒரு இடத்துல கேட்கிறார். நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் அவருடைய ஜாதகங்களெல்லாம் அனுப்பி, ஐயா எனக்கு இந்த ராசியில் இருக்கிறது, கேது இங்கே இருக்கிறது, சுக்கிரன் இங்கே இருக்கிறார், எனக்கு கல்யாணம் ஆகுமா என்று கேட்பதை போல் அவரிடத்தில் எனக்கு கல்யாணம் ஆகுமா என்று கூட ஒருவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய டாக்டர் அதற்கு மிக அற்புதமான பதிலை சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் அவசியம் புத்தகத்திலே படிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், எல்லாவற்றுக்குமான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். அதை போல இந்த நூலிலே எல்லாருடைய பிரச்சனைகளும் அது என்ன இருக்கிறது என்பதையும், பிரச்சனைகளுடைய தீவிரத்தை பொறுத்து என்ன விதமான மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், மருத்துவரை எப்படி அணுக வேண்டும் என்பதை கேள்வி கேட்டவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அந்த கேள்வியின் மூலமாக படிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வாசகர்களும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இதை எழுதியிருக்கிறார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அத்தனை பேருடைய வாழ்விலும் இது வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் இந்த புத்தகத்தை நிச்சயமாக நான் சொல்வேன். காரணம், உங்களுடைய அன்றாட வாழ்விலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதில் நாம் அனைவரும் முக்கியமாக கருத வேண்டுவது, இந்த நுரையீரல் என்கின்ற உடல் உறுப்பு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை டாக்டர் நீங்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். பொதுவாகவே அதை தமிழிலே நீங்கள் மிக அருமையாக இந்த மிக சிக்கலான ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினாலஜிஸ் என்பதை கூட எளிய வகையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் சொல்லியிருப்பது தான் இதனுடைய சிறப்பு. இந்த நுரையீரல் என்பது பார்த்திங்கன்னா, இதை பொதுவாக யாரும் அவ்வளோ பெருசாக பார்க்குறது கிடையாது. நம்முடைய உடலிலே பல்வேறு உறுப்பு இருக்கிறது. வடமொழியிலே சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள்னு சொன்னால் சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம் என்று சொல்வார்கள். இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் எது முக்கியம் என்று சொன்னால் கண் தான் அதற்கு முக்கியம் என்பதற்காக வடமொழியிலே அப்படி ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. கண்ணுக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரை கவிதை எழுதக்கூடிய யாருமே பாருங்கள், வர்ணிக்க வேண்டுமென்றால் கண்ணே மணியே என்று தான் அவர் வர்ணிப்பார்கள். அதை போல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதயம் என்று ஒரு உறுப்பு இருக்கிறது. நுரையீரலுக்கு பக்கத்தில் தான் அது இருக்கிறது. ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் நுரையீரலுக்கு கிடைத்திருக்கிறதா? கவிஞர்கள் எழுதக்கூடியவர்கள், காதல் பாட்டுகள் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் என் இதயமே என் இதயமானவளே என்று தான், என்னுடைய நெஞ்சினிக்கு என்று தான் அதை பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் இதயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸ் நுரையீரலுக்கு எப்போதும் கிடைத்ததில்லை. எனக்கு தெரிந்து எந்த கவிஞரும்
என் அன்புள்ள நுரையீரலே என்று யாரும் எழுதியதாக நான் இதுவரை படித்ததில்லை. ஒருவேளை தமிழ் கவிஞர்கள் அதை யாராவது படித்திருந்தால், காரணம் அது அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இடதுகையை பற்றி சொல்லுகிற போது, வலதுகைக்கும் இடதுகைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே மனிதனுடைய படைப்பில் இரண்டு கரங்களுமே ஒன்று தான். ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதையா கொடுத்தா வலதுகையில் தான் கொடுக்க வேண்டும், வலதுகையில் தான் வாங்க வேண்டும், வலது காலை எடுத்து வைத்து தான் வீட்டுக்குள்ளே வரும்போது, இந்த இடதுகை என்பது எப்போதுமே ஒரு இடஒதுக்கீடு இல்லாமல் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கையாகவே ரொம்ப காலமாக அது இருந்தது. அப்படி இடதுகை எப்படி காலகாலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை போல இதயத்திற்கு பக்கத்தில் இருந்தாலும் யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் நீண்ட காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நுரையீரலுக்கு உங்களுடைய மூலமாக இன்றைக்கு தமிழ் ஊரும் நல்லுலகில் அதற்கென்று ஒரு தனி நூலை நீங்கள் உருவாக்கி அதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே நான் உங்களுக்கு நன்றியினை தெரிவிக்க விரும்புகிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு மருத்துவத்துறையிலே மிக அற்புதமான படைப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது. எப்படி நுரையீரல் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாகமாக இருக்கிறது, உடலுக்கு அந்த பாகம் எந்த அளவிலே நமக்கு உறுதுணையாக இருக்கிறது, அது பழுதுபட்டால் உடல் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் அருமையாக எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலினை நீங்கள் அனைவரும் அன்போடு வாங்கி படித்து பயனுற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, சிறப்பான இந்த நூலினை உருவாக்கி இருக்கக்கூடிய டாக்டர் பழனியப்பன் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய சார்பிலும் வந்திருக்கக்கூடிய சார்பிலும் நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி.